சென்னையில இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிகள் மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை 3லயும் எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸயே திருப்பியும் போட்டிருக்கிறாங்க. ஆமா. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால போட்டிருக்காங்களா? இல்ல நட்சத்திர அந்தஸ்துக்காக போடுறாங்களா? இல்ல போட்டி அந்த இடத்துல ரொம்ப கடினமா இருக்கும். இவங்கன்னா ஈஸியா அத ஹேண்டில் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்களா சார்? திரு என்னை பொறுத் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி ஆமா. வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன். தயாநிதி இவங்க 3 மாறன். பேரையுமே அதே இதுல அப்படியே ரிப்பீட்ல போட்டிருக்காங்க. இத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல என்னை பொறுத்தவரையில அவர்களுடைய அந்த பிஎன் சர்வே நடத்தியிருப்பாங்க. அவர் அந்த சர்வேயினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக என்ன மாறனை பொறுத்தவரை, தயாநிதி மாறனை பொறுத்தவரை பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பார்ட்டியோட கனெக்ட் கிடையாது. கட்சியில் இருக்கணும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு பிரச்சனையை தவிர, பட் எல்லா இடத்துலயும் வந்து நிறைஞ்சு நிக்கிறாரு. இப்போ ஒரு திமுக காரரோ காங்கிரஸ்காரரோ பேசினா அதுக்கு பின்னால வந்து நின்றுறாரு. அதனால ஃப்ரேம்ல வந்துடுறாரு. அதே மாதிரி அவருடைய ஒரு டிவி ஊடகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய கெட்ட பேர் கிடையாது. அதாவது முன்னாடி இருந்த சமயத்துல இவரை வந்து தூக்கி வெளியே போட்டாங்கல்ல திமுக இருந்து, அந்த சமயத்துல இருக்குன்னா அந்த கெட்ட பேர் நிச்சயமா கிடையாது. அதனால அதை தாண்டி ஓரளவுக்கு இந்த கான்ஸ்டன்சி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு ப்ராசஸ் மாதிரி அவங்க மாத்தி விட்டார்கள். குறிப்பாக அவர்களுடைய கூட இருக்கின்ற அந்த கௌதம் அந்த மாதிரி ஆளுகள் வந்து மிக எஃபிஷியன்ட் இந்த இந்த ஹேண்ட்லிங்ல. அதாவது ஒரு தொகுதியை வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு சயின்டிபிக் ஒரு அப்ரோச் தேவைப்படுதுங்க. அது பல சக்சஸ்ஃபுல் ஆளுகளை பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சு வர்றவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது வந்து அவருடைய பாப்புலாரிட்டினால மட்டும் கிடையாது. அவர்கள் வந்து அங்க இருக்கின்ற இஷ்யூஸ வந்து ஹேண்டில் பண்றாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி கூட இருக்கின்ற நபர்களை எம்எல்ஏஸ் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். கவுன்சிலர்ஸ் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். எதிர்க்கட்சி கவுன்சிலர் இருந்தா கூட நீங்க வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த ஒரு இது கனெக்ட் இருக்கும்போது தான் அதே மாதிரி மாறனுக்கு வந்து இது கீழ் லெவல்ல பெரிய கனெக்ட் இல்லாதனா கூட மேல் லெவல்ல நல்ல கனெக்டா இருக்கிறது. அதாவது மேல் லெவல்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் இருக்கிற அந்த சொசைட்டில நல்ல கனெக்டா இருக்கு. அங்க நல்ல பேரும் இருக்கிறது. ஏனென்றால் யாரையும் வந்து அலட்சியப்படுத்த மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஹலோன்னு சொல்லி சிரிச்சு பேசுகின்ற ஒரு நபரா இருக்காரு. கலாநிதி வீராசாமியை பொறுத்தவரை ஓரளவுக்கு வந்து அவருடைய நபர்கள் வந்து அதாவது அப்பாவினுடைய அந்த வழியில் வந்த காரணத்தால் நிச்சயமாக அவருக்கு ஓரளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி அப்பா கூட இருந்த நபர்கள் வந்து பலரும் இப்போது வந்து வட சென்னையில் வந்து முகாமிட்டுக் கொண்டு அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால அவருக்கு பாசிட்டிவா இருக்கிறது. நம்மளுடைய தென் சென்னைய தமிழ்ச்சி பொறுத்தவரைக்கும் சார், தமிழச்சி தங்கபாண்டியன் பத்தி பேசுறம்போது, ஏன்னா தென் சென்னையோட அ அதிமுக வேட்பாளரா களமிறங்கும் வாய்ப்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகனுக்கு இருக்கு. அதே ஆமா ஆமா நேரத்துல இதே தென் சென்னைக்கு மாத்தி மாத்தி பாஜகல போட்டி போட்டிருக்காங்களாமா. ஏதோ தென் சென்னை பாஜகவின் வெற்றி கோட்டை ரேஞ்சுக்கு வந்து வர்ற எல்லாரும் தென் சென்னைய தான் பாஜகல கேட்கறாங்கன்னு ஒரு தகவலும் நம்ம அரசியல் எஸ்டேட்ல சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா இந்த தென் சென்னைய எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து மயிலாப்பூர் வந்து தென் சென்னையில வர்றதுனால இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. மயிலாப்பூர், மந்தவெளி எல்லாம் வர்றதுனால வந்து அ ஓட்டுகள் அதிகமாக வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. தென் சென்னை என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு தொகுதியா இருக்கிறது. அது வந்து ஒரு ஒரு ஹோமோஜெனிட்டியும் இல்லாத ஒரு தொகுதியா இருக்கு. மத்திய சென்னைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே ஒரு கச்சிதமான ஒரு தொகுதியா இருக்கிறது. வட சென்னை என்று பார்த்தீங்கன்னா, பெரிய தொகுதியா இருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறது. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பல இண்டஸ்ட்ரீஸ் மாறிவிட்டது. இருந்தாலும் கூட அங்க ஓரளவுக்கு ஒரு ஹோமோஜெனிட்டி இருக்கிறது. ஆனால் தென் சென்னையை பொறுத்தவரை அங்க வந்து வட இந்தியர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்துல வந்து தென்னிந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்கள் இருக்கின்ற எல்லா நபர்கள் இருக்கிறார்கள். மாவட்டத்துல இவர்கள்லாம் இருக்கவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஒரு ஆமா. மினி ஹப்பா மாவட்டத்தில் இருக்கு. இந்தியாவோட ஆமா. மினியேச்சர் தான். ஐடி ஹப் மட்டும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹப்புமா இருக்கிறது. அதே மாரி ட்ரெடிஷனலா இருக்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒரு மெல்டிங் பாட்டாக தான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் தான் இந்த தேர்தல் நடக்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் நிச்சயமாக வந்து பாஜகவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை நோக்கி அவர்கள் செய்தார்னா நிச்சயமாக அவர் வந்து மத்திய சென்னைக்கு தான் வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பூந்தமல்லி ரோடும் அதே மாதிரி இருக்கின்ற அட்ஜாயினிங் ஏரியாஸ்லயும் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆளுகள் இருப்பார்கள். அவர்களை வைத்துதான் இவர் வந்து அரசியல் காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்ச்சியை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட்டப்பே இருக்கிறது. அவருடைய ஹஸ்பண்ட் சந்துருவானாலும் சரி, அதை ஒட்டி இருக்கிற நபர்களானாலும் சரி, மிக தெளிவாக வந்து அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. தமிழ்ச்சி வந்து பல இடங்கள்ல வந்து அதாவது லிட்டரரி ஃபெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிருக்கிறாரு. அப்போ ஒரு படித்த நபர், அதுவும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நபர், தேவையில்லாமல் பேச மாட்டார். தேவையில்லாம இந்த லூஸ் டாக் கிடையாது. அது ஒரு பெண்ணுக்கு அதே மிக மிக நேரத்துல தேவையான. தேவையானதையும் பேசியிருக்கிறாரு. கடந்த அதான். பாராளுமன்ற வரலாற்றுல எங்க பேசணுமோ அங்க அவர் பேசவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஆமா. அது அப்ப அதான் அதாவது
ஒரு பெண்ணுக்கு வந்து நம்மளுடைய சமூக வெடிப்பாகன்னு பாத்தீங்கன்னா அடக்கம் வேணும் என்று பார்ப்பார்கள். அதே நேரத்துல வந்து எங்கெங்க தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து குரல் எழுப்ப வேணும் என்று பார்ப்பார்கள். இது ஒரு முரண் தான். அந்த முரண் இருந்தால் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது எல்லாத்துலயும் வந்து ஓரளவுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த அந்த ஹோப் இந்த இதை வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து கடைபிடித்திருக்கார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி வந்து இந்த முறை எனக்கு பிடித்த விஷயம் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக பொன்முடியோட மகனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஜீரோ, ஆக்சுவலி பார்லிமெண்டரி ஃபங்க்ஷன்ல வந்து ஜீரோ, அங்க வர்றதே வந்து விரளமா இருந்தது. அதனால அவருக்கு கொடுக்கவில்லை. மகேந்திரனுக்கு வந்து கோவையில கொடுக்கவில்லை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தர்மபுரியில டாக்டர் செந்திலுக்கு கொடுக்கவில்லை. அவர் இந்த சமீபத்துல தான் ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டரியன் அவார்டு கூட வாங்கினாரு. இன்னொரு ஒரு ஊடகம் வந்து அவருக்கு கொடுத்தது. அப்படியும் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. பழனி மாணிக்கம் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பேரா இருந்தது. ஆனா பழனி மாணிக்கத்துக்கு தஞ்சாவூர்ல அந்த சீட் கொடுக்கவில்லை என்று நாம் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ நேருனுடைய மகனுக்கும் கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இல்ல அவர்களை சார், பொறுத்தவரை நேரு மகனுக்கு குடுத்திருக்கிறாங்க சார். அப்படியா? நன்றி. பெரம்பலூர்ல. ஆமா, 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 ஆமா. ஓஹோ! அது பெரம்பலூர்ல குறிப்பிடலைன்னா நேரு மகன் போட்டியிட்டு இருக்காரு. தஞ்சாவூர வந்து நீங்க சொன்னத அந்த விஷயத்த வந்து முதலமைச்சரே அத ஆ, குறிப்பிடவும் செஞ்சாரு. எக்ஸ்ட்ராவா போய் முரசொலியே நிக்குது அப்படின்னு சொல்லி அங்க அறிவிக்கும் போதே அந்த இத சொன்னாரு. அத எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணாரு. இப்போ ஆ, சார் ஆ, அடுத்து திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில வந்து நேஷனல் லெவல் ஹெட்லைன்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஆ. சம்பவம் நடக்க இருந்திருக்கு. ஆனா அது ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. பிரியங்கா காந்தி அங்க நிப்பாட்ட போறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லியிருந்தா, நாடு முழுக்க அதான் ஹெட்லைன்ஸா இருந்திருக்கும். ராகுல் விழுந்த இடத்தில் எழுகிறாரா பிரியங்கா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சு நவுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஆமா. விஷயம் நடக்கல. அங்க திருப்பி டி.ஆர். பாலு அவர்கள் நிக்கிறாரு. அவங்க ஆமாமா. அதுக்கான சான்சஸ்லாம். ஆமா. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு அதுல. நான் கருதுகிறேன். அப்போ இதுல தூத்துக்குடி ஆஃப் கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. கனிமொழி நிக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல டி.ஆர். பாலு குடுக்குறதுல அவர் வந்து அ என்னை பொறுத்தளவுல வந்து ஹி ஹஸ் அவுட்லிவ்ட் அந்த ஒரு பார்லிமெண்டரி ப்ராசஸ்ல அவர் அவுட்லிவ்ட். அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற நபர். நிச்சயமாக அவரை வந்து இந்த திமுகவினுடைய அந்த கட்சியிலேயே யூஸ் பண்ணியிருக்கலாம் என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கும். எவ்வளவோ தேர்ச்சி பெற்ற நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு யார கட்சி கொடுத்திருக்கலாம். ராசா தேவைப்படுகிறார். ராசா என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய இல்லை என்றால் திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஒரு கான்ட்ரரி நபராக டெல்லியில் இருக்கிறார். அவர் எதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்து முன்னாடி வந்து நிற்கிறார் என்று நமக்கு தெரியும். அது ஆராசாவை பொறுத்தவரை அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர். ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்திலிருந்து வந்து டெல்லியில வந்து உட்கார்ந்து அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ, அதாவது பெரியாரினுடைய அந்த தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் எங்கெல்லாம் நுழைக்க முடியுமோ எல்லாம் நுழைச்சு கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கும் வந்து பல விஷயங்களை பேசிக் கொண்டு தான் இருக்கிறார். இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கின்ற பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு அது வைரலாக பேச்சுகளாக யார் மாற்றான்னு பாத்தீங்கன்னா பாஜக காரன் தான் மாத்தி கொண்டிருக்கிறார். என்ன ஆன்டி ஹிந்து எல்லாம் சொல்லி ராசா மேல பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ராஜாவுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அங்க வந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு சாய்ஸ் அந்த கணபதி ராஜ்குமார் என்பது முக்கியமான சாய்ஸாக பார்க்கிறேன். நிச்சயமாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கின்ற அந்த சீட்டை எந்த அளவுக்கு வந்து திமுக வந்து இம்பார்ட்டண்டா எடுக்கிறது என்று பார்த்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. ஏனென்றால் இவர் வந்து ஒரு அறியப்பட்ட பேர் கிடையாது. அதாவது நாமெல்லாம் போய் எம்எல்ஏ பட்டியலோ இல்லைன்னா எம்பி பட்டியலோ இல்லை என்றால் கட்சியில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர் பட்டியலோ அறியாத ஒரு பேரா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு தெரிஞ்ச பல நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களை எல்லாம் விட்டு விட்டு இவரை சூஸ் பண்ண வேண்டிய அந்த அவசியம் என்ன அவசரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு அங்க இருக்கின்ற பேர் வந்து நல்லா இருக்கு என்று சொல்கிறார்கள். அதனுடைய பேஸ்ல தான் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. அ சார், இந்த முறை இளைஞர் அணி வாய்ப்புகளும் குடுக்கப்பட்டிருக்கு. ஆமாமா. அத எப்படி சார் பார்க்குறீங்க? ஈரோட்ல பிரகாஷ் நிக்கிறாரு. இளைஞர் அணி அந்த கோட்டான்னு வச்சுக்கலாமே. இளைஞர் அணி கோட்டால சீட்டு குடுக்குறாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுக்குறது திமுக அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கணுமா? இல்ல உதயநிதியின் ஆதிக்கம் திமுகல வருதுன்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கணுமா சார்? இல்ல இதுல வந்து 50% மேல வந்து புதியவர்கள் இருக்கிறார்கள். திமுகவுடைய இந்த லிஸ்ட்ல 11 பேர் வந்து புதியவர்களா இருக்கிறார்கள். 3 பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடிமட்ட தொண்டர்கள் என்று பாத்தீங்கன்னா அதிலிருந்து அதாவது ஒன்றிய செயலாளர் அந்த லெவல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதுலயும் 2 பேர் இருக்காங்க. அடிமட்ட தொண்டர்கள் என்று பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ ஏறத்தாழ 19 பேர் வந்து பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க வந்து படிச்சவனை கொண்டு வந்து வைக்கல. அந்த ஒரு யூசுவல் கிரிட்டிசம் இருக்கு இல்லையா? மிடில் கிளாஸ்ல வருகின்ற கிரிட்டிசம். அது குறிப்பாக பாஜக கையாளுகின்ற கிரிட்டிசம். அவருடைய பிரதமரை பத்தி பேசினா அவ்வளவுதான். அத பத்தி அத அப்புறம் திசை திருப்பிடுவார்கள்.
யூஸ்வலா வந்து வழக்கறிஞர்கள் தான் அதிகமான இடத்துல வந்து வருவார்கள். ஆனா இந்த முறை வந்து அந்த அளவுக்கு வழக்கறிஞர்கள் கிடையாது. ஒரு 6 நபர்கள் வந்து வழக்கறிஞர்களா இருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து 3 இது ஒரு டாக்டரேட் பேலன்ஸ். போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா. முதலமைச்சர் ஆமாமா, குறிப்பிட்டிருந்தார். ஆமாமா, ஆமாமா. ஆமாமா. 2 நெனைக்கிறேன். ஆ அதே மாரி என்னை பொறுத்தவரைல வந்து இது 3வது ஒரு பெண்ணுக்கு டாக்டர் ராணிக்கு வந்து தென்காசியில குடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அது 3வது ஒரு பெண்மணி வந்து திமுகவினுடைய லிஸ்ட்ல வர்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் லிஸ்ட்டா இருக்குது. அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஷூராக வெற்றி பெற முடியுமோ அவர்கள் எல்லாம் ரிட்டெயின் பண்ணியிருக்கார்கள். டி.ஆர். பாலு அந்த லிஸ்ட்ல வந்துடுறாரு என்று நான் கருதுகிறேன். பாக்கி இருக்கின்ற நபர்களை வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் லிஸ்டாகத்தான் பார்க்கிறேன். சார் அந்த இறுதியா ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டுறேன். அது ஆர்வம் அடக்க முடியாத அளவுக்கு அந்த அரக்கோணத்த பத்தின செய்திகள்லாம் வந்திருந்துச்சு. அத வந்து ஜெகத் ரட்சகனே மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஆல்ரெடி அவர் தொகுதியில நல்ல பேர் வச்சிருக்கிறாரு. நெறையா மக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. ஜெகத் ஆ. ரட்சகனினோட அந்த வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கு? அவரு வாங்குன அந்த விஷயங்கள். இல்ல ஜெகத் ரட்சகனுக்கு மேல இனியும் ரெய்டு வரும் என்று நான் கருதுகிறேன். ஜெகத் ரட்சகன் என்பவர் வந்து சென்னையில மட்டும் கிடையாது, புதுச்சேரியிலும் அவர்களுடைய அந்த ரீச் இருக்கிறது. அங்க ஹோட்டல் கூட வச்சிருக்கிறாரு. அப்போ அ மெடிக்கல் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாரி பல அ தமிழக இல்லையென்றால் திமுகவை பொறுத்தவரை டிக்ளேர்டு செல்வந்தர்கள்ல அவர் முக்கியமான ஒரு செல்வந்தரா இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து கான்ஸ்டிட்யூன்சிலயோ இல்லையென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையோ இல்லையென்றால் மீடியாலயோ வந்து அவர் சம்பாதிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அதனால அவருக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பலருக்கு வந்து இந்த தெனாவட் இருக்கும். இந்த ஐஜேகேயினுடைய நபரை பார்த்தா அவரு 2 மாசத்துக்கு அப்புறமே நான் வந்து திமுகல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த அடாவடித்தனம் இருக்கு இல்லையா? அந்த அடாவடித்தனம் வந்து நிச்சயமாக ஒரு ஜெகத்ரட்சகன்கிட்ட கிடையாது. அவருடைய சொல் வலிமை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பேசுறது கிடையாது. நீங்க பெரியவனாகட்டும், சின்னவராகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் அனுசரிச்சு போன்ற ஒரு நபரா இருக்கிறாரு. கட்சிக்கு கட்டப்பட்டு ஒரு நபரா இருக்கிறாரு. தேவையில்லாமல் வந்து எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தா கூட திமுகவை விலகி இன்னொரு கட்சியில போய் சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து மிக கம்மியா இருக்கின்ற நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த கதிரானந்துக்கு கொடுத்தது எனக்கு பெரிய டிசப்பாயின்டா இருக்கிறது. பெரிதாக ஒன்றும் செய்யாத ஒரு மனிதர். இருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மகன் என்ற அடிப்படையில் மட்டும் அவருக்கு அந்த சீட் கொடுத்தது. அது எனக்கு அந்த அளவுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இல்லை. ஒரு பெரிதாக ஒன்றும் ஜெயிக்கவும் இல்லை. 8000 ஓட்டுக்கு மேலதான் ஜெயிக்கிறாரு. பாக்கி இருக்கின்றவங்க எல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள்ல ஜெயிச்சு வர்றாங்க. கதிரானந்தனுடைய அந்த சாய்ஸ் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு அளவுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது. சார் அந்த தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன். போன முறை தேனியில தான் திமுக கூட்டணி ஆமா. சறுக்கி இருந்து போன நாடாளுமன்ற தேர்தல்ல. அத ஈடுகட்டுற விதமா இந்த தடவ தேனியில தங்க தமிழ்ச்செல்வன இறக்கி, ஒருவேளை டிடிவி பாஜக கூட்டணியிலிருந்து தேனியில் நின்றாலும் சரி, அதிமுக தரப்புல இருந்து யாராச்சும் நின்னாலும் சரி, அவங்களுக்கான அந்த டஃப் ஃபைட்ட குடுத்தே தீரணும் இந்த தடவ தேனியில அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா சார்? நிச்சயமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கத்தமிழ் செல்வனுக்கு அந்த ஏரியா நன்றாக தெரியும். தங்கத்தமிழ் செல்வனுக்கு வந்து இதுவரை வந்து கட்சி ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் கொடுக்கவில்லை. அவர் வந்து இப்ப ஏன்டா வந்தான்னு ஒரு லைன்ல தான் இருந்தார். அவரும் சரி கலையராசன் அந்த மாதிரி நபர்கள் வந்து கொஞ்சம் விரக்தியில தான் இருந்த ஒரு காலத்துல தான் இப்போ திடீரென்று இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக முக்கியமான ஒரு வாய்ப்பு. அதை வந்து அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக பாஜகவும், அதிமுகவும் ஒன்றாக இல்லாத இந்த தருணத்தில் வந்து தேனியில வந்து நிச்சயமாக தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவருடைய அரசியல் பயணத்தில் இது முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கும், அமையும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். சார் தி மொத்தத்துக்கு திமுக வேட்பாளர்கள் ஏற்படுத்த போற இம்பாக்ட் என்ன சார்? அத மட்டும் சொல்லுங்க. அதோட அப்படியே முடிச்சு. நல்ல சாய்ஸ் தான் இருக்குது. எனக்கு 2, 3 சாய்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனையா இருக்கிறது. ஆரணி வந்து எடுத்து நீங்க வந்து தரணிவேந்தன வந்து அங்க நிறுத்தியிருக்கீங்க. அதாவது காங்கிரஸ் கிட்ட இருந்து எடுத்து நிறுத்தியிருக்கீங்க. ஆரணியில நல்ல பேர் கிடையாது. அப்போ தரணிவேந்தன் எந்த அளவுக்கு வந்து அங்க வந்து செயல்பட முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதே மாரி கள்ளக்குறிச்சியில கூட அ அ கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி மலையரசன் ஆனாலும் சரி, இல்ல பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி ஆனாலும் சரி, இவர்களால் எந்த அளவுக்கு கட்சியினுடைய தலைமை வந்து ஒத்துழைக்கும், எந்த அளவுக்கு அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வரும் என்று இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா இருக்கிறார்கள். அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா இருக்கிறார்கள். லோக்கல்ஸ் ஆனா கூட அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எந்த அளவுக்கு கட்சியினுடைய அதாவது இந்த ஓனர்ஸ் இஸ் ஆன் த பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மார்க்கு இருக்கிறது. பாக்கியெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 10 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆன் தேர் ஓன்.
எனக்கு வந்து முக்கியமாக டிஆர் பாலு கொடுத்ததும் அதே மாதிரி கதிரானந்த் கொடுத்தது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக காணுது. அருணுடைய அருண் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பெரம்பலூர்ல கொடுக்கலன்னு நினைச்சேன். அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் ரொம்ப வருடமா பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் அங்க இருந்தா தான் உகந்தா இருக்கும் கருதுகிறேன். நான் இன்னொரு இதுல வந்து இளைஞர் ஈரோடு கொடுத்த மாதிரி அருணுக்கும் கொடுத்தது நல்லது என்று கருதுகிறேன். அடக்கமான ஒரு பையனா இருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சவர். இங்கிலாந்து அமெரிக்காவில் சென்று இன்ஜினியரிங் படிச்சவர். டிவிஎஸ் ரவி கூட அவருடைய அந்த ஃபேர்ம்ல வந்து வேலை செய்து வந்தவர். அப்போ ஒரு ஒரு நிறுவனம் எப்படி நடத்த வேண்டும், ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயங்கள் வந்து எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், அதுவும் குறிப்பாக ரொம்ப மோசமான ஒரு காலத்துல தான் அவர் வந்து டிவிஎஸ்ல சேர்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த நபர்களாக இந்த இளைஞர்கள் வந்து நமக்கு தோற்றமளிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கதிரானந்தோ இல்லை என்றால் டிஆர் பாலோ இல்லை என்றுதான் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இது திமுகவை பொறுத்தவரை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. அப்போ அந்த பேலன்சிங் தேவைப்படுகிறது திமுகல. அந்த விஷயம் கூட மு.க. ஸ்டாலின் வந்து கண்டறிந்து தான் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். திமுக வேட்பாளர் பட்டியல் குறித்தும் திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.